அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பனானா கேக் தான் செய்ய போகிறோம். நல்லா ஸ்பாஞ்சியாக ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 பழுத்த வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 2 முட்டை சேர்த்துக்கிட்டேன். அரை கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர், 1/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் மொத்தமாக 3/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் வேணால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சி பனானா கூட இதை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், அதனால் உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 கப் அளவுக்கு வெண்ணெய் உருக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டேன். இதையும் சேர்த்தாச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கிறேன். இதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதில் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், அதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் கேக் டின்னில் கொஞ்சமாக வெண்ணெய் தடவி மாவு தூவி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் இந்த மாவை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா தட்டி விட்டுக்கலாம். நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பெரிய கடாய் வச்சுருக்கிறேன். பிரியாணி பாத்திரம், நல்லா வெயிட்டான பாத்திரம் வச்சுருக்கிறேன். வச்சு அதில் உள்ளக்க ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருந்துக்கிறேன். இது நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம கேக் டின்னை உள்ளே வச்சு மூடிடலாம். ஒரு மூடி போட்டு மூடி மேலே ஒரு வெயிட் வச்சுட்டேன். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை திறந்து பார்த்தா வேகலை. இப்போ நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், கத்தியில் ஒட்டவே இல்லை. கரெக்டாக 40 நிமிஷம் ஆச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம கத்தி வச்சு எல்லா பக்கமும் எடுத்து விட்டு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்திருக்குதுன்னு. டின்னில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை மாவு. பாருங்கள், இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுடலாம். நான் கேக் வெட்டும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு. ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குது பாருங்கள். நான் எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், உள்ளே எவ்வளோ லேயராக நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்குதுன்னு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.